ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோட்டா போல்ட்ஸ். அதாவது நம்ம ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரியில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸில் ஜாயின்ட்ஸ் வரும். அந்த ஜாயின்ட்ஸ் ரெண்டு டைப்பான ஜாயின்ட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாயின்ட்ஸு, அது வெல்டட் பண்ணியிருப்போம். மற்றொரு ஜாயின்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெம்பரரி ஜாயின்ட்ஸ், அதாவது அதை ஈஸியாக ரிமூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா போல்ட்டிங் கொடுத்துருப்போம். இந்த போல்ட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய வகையான போல்ட் இருக்குது. அதாவது இப்போ ஹெட் போல்ட்டு தனியாக இருக்குது, ஸ்கொயர் டைப் போல்ட்டு தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டட் போல்ட்டு தனியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வரிசையில் இதில் நம்ம புது ஒரு போல்ட் பார்க்க போகிறோம். அந்த போல்ட்டுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா ரோட்டா போல்ட்டு. இந்த போல்ட்டு ஆயில் அண்ட் கேஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கிற எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்டா போல்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ரிஃபைனரில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய போல்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு. பர்டிகுலராக இந்த போல்ட்ஸ் நான் எங்கே வச்சு பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு ஷடவுன் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே எக்யூப்மெண்ட்ஸில் இந்த போல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்டருடைய இன்லெட் அவுட்லெட் ஃப்ளான்ஜஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கினாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சர், அந்த எக்ஸ்சேஞ்சர்ஸில் வரக்கூடிய ஜாயின்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போல்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது. அந்த போல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நார்மலான ஒரு போல்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த போல்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போல்ட்டை டைட்டிங் பண்ணுவோம். அதாவது இப்போ நட்டை டைட் பண்ணுவோம்ல, அது பார்த்திங்கன்னா நம்ம டார்க்கிங் டென்ஷனிங் சொல்லிட்டு ரெண்டு விதமான இது பண்ணுவோம். டைட்னிங் பண்ணுவோம். அந்த டார்க்கிங் அண்ட் டென்ஷனிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க்கிங் சொல்லும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நட்டு ஸ்ட்ரெச் ஆகும். டென்ஷனிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டட்டு ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? இந்த ரெண்டுலேயும் எவ்வளவு லோடு ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த ஸ்டட்டில் ஃபார்ம் ஆகிருக்குதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? 60% தான் நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் 70% வரைக்கும் போகலாம். அப்போது ஆக்சுவலாக அந்த போல்ட்டில் அந்த 60% டென்ஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு லோடு வருதுங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான ஜாயின்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டைட்டிங் இருக்கா இல்லையான்னு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அந்த ஜாயின்ட்ஸில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த லீக்கேஜை நீங்கள் என்ன பண்ணாலுமே அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான, அதாவது எப்போவுமே வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லாமல் இந்த ப்ராப்ளம் சில டைம் சால்வ் பண்ண முடியாமல் ஒரு சில இடங்களில் இருக்கும். அதோடைய ஹிஸ்ட்ரிஸை பார்த்திங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாயிண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் டைட் பண்ணாலுமே, எத்தனை ஃப்ளான்ஜஸ் மாற்றினாலுமே அந்த பெரிய பெரிய ஜாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வரும். அந்த மாதிரி வரக்கூடிய கிரிட்டிக்கலான இடத்துல பார்த்திங்கன்னா இந்த போல்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த போல்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் போல்ட்டை விட ரேட் அதிகமாக இருக்குது. இந்த போல்ட் ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போல்ட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த போல்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அசம்பிளி என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா, இதில் ஸ்ட்ரெயின் கேஜ், அதாவது நம்ம போல்ட்டோடைய ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டெயின் கேஜ் பின் சொல்லிட்டு ஒரு பின்னை இன்சர்ட் பண்ணுறாங்க. அந்த பின்னில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்டா டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரோட்டா கேப். ஓகேங்களா? இந்த 3 அசம்பிளியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டட்டில் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா, நார்மலான ஒரு ஃப்ளான்ஜில் போல்ட்ஸ் போடுறோம்ல, அந்த போல்ட்ஸுக்கு பதிலாக இந்த ரோட்டா போல்ட்டை போட்டுக்கிட்டு டைட் பண்ணுவோம். டைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய போல்ட்டாக தான் நம்ம ஹைட்ராலிக் டார்க்கிங் தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க வெண்டார் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்க்கிங் வேல்யூ தந்துடுவாங்க. அந்த டார்க்கிங் வேல்யூவை நம்மளுடைய மிஷினில் செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டார்க்கிங் கிட்ட கொண்டு வரணும்.
அதாவது சேம் ப்ரொசீஜர் 30, 50, 100 அப்படின்னா 25, 50, 100 இந்த எந்த பர்சன்டேஜ்லனாலும் நீங்கள் வந்து கொடுத்து அந்த ஃபுல் நியூட்டன் மீட்டரை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் அந்த வெண்டர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த நியூட்டன் மீட்டர் வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டா போல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரோட்டா கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விரல்னால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து மூவ் ஆகக்கூடாது. அப்படி அது வந்து சுற்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த போல்ட் வந்து சரியாக டைட் ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதை டைட் பண்ணி பார்க்கும்போது அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரியாக்டருடைய ஜாயிண்ட்டு இன்லெட் அவுட்லெட்லேயும் பேக்கினாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான எக்ஸ்சேஞ்சர் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சரோடைய இன்லெட் அவுட்லெட்லேயும் நாங்கள் வந்து இந்த போல்ட்ஸை வந்து யூஸ் பண்ணோம். இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்டுக்கு வந்து இந்த லைன் சைஸ் பார்த்திங்கன்னா 48 இன்ச்சு. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. இந்த ஷட்டவுனில் வந்து நான் வந்து இந்த போல்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த பேக்கினாக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சரை பற்றியும் நான் இந்த ஷட்டவுனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா. இதை இனி வரக்கூடிய வீடியோவில் நான் இந்த பேக்கினாக்ஸை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. வேறொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.